Good morning students. ஆரி ஒர்க்கு கேஜேபி டைலரிங்கில் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்து செய்கிறவங்க தாராளமாக செய்யுங்க, ஓகேவா? பாருங்க, நிறையா வந்து டெலிவரி பண்ணியாச்சு. சிம்பிளாக இப்போ செஞ்ச ஒர்க்கில் ஒரே ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். இன்னும் பேலன்ஸ் ஒர்க்கு வேலை இருக்குது இதில். இங்கே பாருங்கள், பேலன்ஸ் வேலை இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கையிலே கட்டுறது, அதாவது நீங்கள் ஒட்டுறது வந்து ஒரு விதம், கையில் வந்து கட்டுறது ஒரு விதம். ஒட்டுறது வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் சில நேரம் வாஷ் பண்ணும்போது. ஆனால் நம்ம வந்து கட்டணும்னா எந்த சூழ்நிலையிலும் அது வராது, ஓகேவா? இது நீங்கள் வந்து இங்கே வந்து கற்றுக்கலாம், இல்லை நீங்கள் வீடியோவை பார்த்தோம் நீங்கள் கற்றுக்கலாம், சரியா? இந்த வேலையை நாங்கள் முக்கால்வாசி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போது இன்னும் வந்து இந்த 2 லைனு 3 லைனு நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்படி பேக்லலாம் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு எனக்கு எடுக்க வசதி இல்லை, அதனால் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். வீடியோ எடுக்க வசதி ஆள் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியல என்னால். இதே சம்பளம் கொடுக்கணுன்னா நான் யூடியூபர் ஆகணும். யூடியூபர் ஆனால் சம்பளம் வரணும் மாதம் மாதம். அப்போ நான் வந்து ஒரு ஜென்ஸோ ஒரு லேடிஸோ நான் வீடியோ எடுக்க வச்சுப்பேன். கடவுள் அந்த வாய்ப்பை தரணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நான் எதிர்பார்க்குறேன், நல்ல தரமாக வீடியோ எடுக்கணும், தரமாக கொடுக்கணும், நல்ல மக்களுக்கு இந்த டைலரிங்கை நம்ம வந்து ரன் பண்ணணும்னு. அப்போது நான் விதவிதமாக உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸு சொல்லித்தருவேன், கட்டுறது காட்டுவேன், ப்ளவுஸ் தைக்கிறது காட்டுவேன். எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆளுக்கு சம்பளம் கொடுக்க எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு எடுக்கிறதுக்கும் யாருமே தயாராக இல்லை. எல்லாருமே பைசா எதிர்பார்க்குறாங்க. ஒரே ஒரு ஷார்ட் எடுக்கணுன்னா கூட 50 ரூபா 100 ரூபா எனக்கு கேட்குறது சூழ்நிலை கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்களும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இப்போ வராங்க. அவங்க டயத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் முடிஞ்ச அளவு யூடியூபர் ஆகிற வரலையும் நான் வந்து கொஞ்சம் தரமற்றது, கொஞ்சம் கஷ்டமான வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து சேரும். நான் யூடியூபர் ஆகிட்டேன்னா கடவுள் ஆசீர்வாதத்தில் ஒருத்தரை வேலைக்கு வச்சு உங்களுக்கு பக்காவாக தரமான ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது வரலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஈஸியாக அங்கே பாருங்கள், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, அந்த மணி கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் பாருங்க. இந்த இடத்துல ஒன்று குத்தியாச்சா? இங்கே பாருங்க, மணி இதெல்லாம் இந்த நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, குத்திட்டோமா? இங்கே பாருங்க, அப்படியே பின்னாடி நகர்த்தி முடிச்சு போட்டுருணும். முடிச்சு போட்டுருணும் ஃபஸ்ட் நம்ம குத்தும் போதே முடிச்சு போட்டுருணும். முடிச்சு போட்டோமா? இங்கே பாருங்க, மறுபடி அப்படி வந்து திரும்ப பாருங்க, 2வது மணியை உள்ளே விட்டுட்டு முடிச்சு போட்டுருணும். இங்கே பாருங்க, லைவ்லையும் இதை நான் போட்டுட்ருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ரெண்டாவது மணி இங்கே பாருங்கள், போட்டு இப்படி முடிச்சு போட்டேன். 3வது மணி, ஒரு மணி இடம் உடம்பு கோத்துட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணுறது? பார்த்தா 3 மணி, இங்கே பாருங்க.
நீங்கள் பாருங்கள். சரி, இதை கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 மணி. இங்கே பாருங்கள். லைவ்லையும் இந்த ப்ளவுஸு கட்டுறதை நான் காட்டியிருக்கேன். லைவ் எடுத்து பாருங்கள் தெரியாதது. எதுக்கு பல முறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னா நீங்கள் வந்து செய்யணுங்கிறதுனால தான். இது வந்து நம்ம ஒரு சைடு தான், இந்த சைடு மட்டும்தான் கட்ட முடியும். இந்த சைடு தான் சாரீ போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லையா, அதனால் கட்ட வேண்டிய தேவையில்லை. சரியா? ஓகேவா? இங்கே பாருங்கள். அடுத்தது இந்த இடத்துல ஒன்று. தரமாகத்தானே உனக்கிறேன். இப்படி கையை வச்சுட்டு திருப்பிட்டு துணியை அப்படி முடிச்சு போடணும். திரும்ப ஊசியை வெளியில் கொண்டு வந்துடணும்.